இந்த வீடியோ முழுக்க முழுக்க எனது ரசிகர்களுக்கும் என் சகோதரிகளுக்கும் என் மாப்பிள்ளைகளுக்குமான எச்சரிக்கை பதிவு, அதாவது அவேர்னஸ் வீடியோ. நல்லா கேட்டுக்கோங்க. நிறையா பேர் நேற்றுலேருந்து எதுக்கு நீங்கள் சூர்யாவுக்கு வந்து இவ்வளோ தூரம் கட்டுப்பட்டு போய்கிட்டு இருக்கீங்க, அவகிட்ட வேறு ஏதாவது உங்களை சம்மந்தமான அந்தரங்க புகைப்படங்களோ இல்லை வேறு ஏதாவது வீடியோக்களோ இல்லை அரை நிர்வாண படமோ இல்லை முழு நிர்வாண படமோ அவகிட்ட சிக்கியிருக்கா? எதுக்காக அவளுக்கு இவ்வளோ தூரம் பயந்து சாவுறீங்க? என்ன காரணம்? எல்லா பேரும் உங்களுக்கு சொல்கிறாங்க அவள் கூட சேராதீங்க, அவனால் தான் உங்கள் பேர் கெட்டு போகுது, நீங்களாக ஒரு தனித்துவமாக இருந்தால் இந்நேரம் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ரசிகர் பட்டாலும் நீங்கள் ஒரு சினிமாவில் போய் ஒரு பெரிய இடத்துக்கு போயிருக்கலாம். உங்கள்கிட்ட என்ன திறமை இல்லை? மிமிக்ரி பண்ணுறீங்க, பாட்டு பாடுறீங்க, நடிக்கிறீங்க, காமெடி பண்ணுறீங்க. இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஏன் வந்து நீங்கள் வந்து வெளியே கொண்டு வராமல் ஒருத்தினால் உங்கள் பேரை கெடுத்துக்கிட்டு எல்லா விஷயத்துலேயும் ஏன் அமுங்கி போகிறீங்க? உங்கள் குடும்பத்துக்கு பணம் செலவு பண்ணணும்னா யோசிக்கிறீங்க, உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது உங்கள் பேரனுக்கு வாங்கி கொடுக்கணும்னா யோசிக்கிறீங்க, லட்சமாக வந்து இவளுக்கு நகையை வாங்கி அழகு போட்டு 5 பவுனு 10 பவுனு சொல்லி பூட்டுறீங்க, அழகு பார்க்குறீங்க. ஆனால் ஏன் நீங்கள் மாத்திரம் வந்து உங்கள் குடும்பத்துக்குன்னு செய்ய போகும்போது மாத்திரம் உங்கள் கட்டின பொண்டாட்டி தானே ஆக்சிடெண்ட் ஆகி நீங்கள் எத்தனை நாள் போய் அவள் கூட இருந்தீங்க? 2 நாள். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, நீங்கள் பாட்டுக்கு இங்கே ஏற்காடு அங்கே எங்கன்னு சொல்லி ஊர் சுற்ற போயிட்டீங்க. எதனால் வந்து அவளுக்கு நீங்கள் பொட்டி பாம்பாக அடங்கி போயிருக்கீங்க? என்ன தான் காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் கேட்குறீங்க. அதுக்கு உண்டான அந்த உண்மையை வந்து நான் இன்றைக்கி உடச்சி விட போகிறேன். அந்த ரகசியத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் கேட்டு நம்புகிறவங்க நம்புங்க, நம்பாதவங்க போங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் எல்லா கஷ்டமும் பட்டுட்டேன். என் குடும்பம்னு தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஏதோ இடையில வந்தால் இவ கூட சேர்ந்து ஒரு ஜஸ்ட்டு வந்து இவ எப்படி ஒரு குத்தியாவை வப்பாட்டியை எப்படி வைப்போமோ அந்த இடத்துல தான் இவளையும் வச்சுக்கிட்டு வாரத்துக்கு 2 நாள் நான் திருப்பூருக்கு போக வர பார்க்க, அதுக்கப்புறம் எப்பயும் போல் என் குடும்பத்தோடு எங்கேயாவது போக வர இப்படி தான் இருந்துக்கிட்டு இருந்தேன். என் வாழ்க்கை போக போக என்னாச்சு, ஒரு கமிட்மெண்ட் அவள் கொண்டு வந்தான். என்ன சொன்னால், நான் திடீர்னு ஒரு தடவை சண்டை வந்து இவளை விட்டு விலகி வந்தப்போ சில பேருக்கு இப்போ உள்ளவங்களுக்கு தெரியாது, பழைய ஆளுகளுக்கு தெரியும். அந்த கொரோனா டயத்தில் பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாமல் நான் தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ எனக்காக ஒரு 10-20 பேர் பணம் போட்டு நீங்கள் இப்போவே கிளம்புங்க உங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டாங்க. அப்போ நான் வந்து தனியாக வந்து கிளம்பி பஸ்ஸில் வந்து மதுரைக்கு வந்து என் குடும்பத்தோடு சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இவன் என்னை கூப்பிட்டு எனக்கு எத்தனை லட்சம் ரூபா தர்ற, இத்தனை நாள் உன் கூட நான் அப்போ வந்து இவன் கூட சேர்ந்து 4 வருஷம் நினைக்கிறேன். அப்போ 4 வருஷமாக என் கூட நீ வாழ்ந்துருக்க. அதுக்கு வந்து எனக்கு வந்து நான் வந்து வெளியே போயிருந்தாலோ இல்லை நானாக வந்து சொந்த முயற்சியில் ஏதோ பழைய தொழிலுக்கு போயிருந்தாலோ அதைத்தான் வெளியே போயிருந்தாலோன்னு சொல்ல வர்றேன். அப்படி போயிருந்தால் கூட இந்நேரம் நான் வந்து ஒரு சம்பாரித்து ஒரு 7-10 லட்ச ரூபா நான் சேர்த்துருப்பேன். ஆனால் உன் கூட வந்ததுக்கு இது வரைக்கும் நீ என்னத்தை நீ செஞ்ச? வர்ற, சாப்பிட்ற, உனக்கு சமையல் செஞ்சு கொடுக்குறேன், குடிக்கிற, படுக்கிற, போகிற, இத்தனை நாள் வாழ்ந்ததுக்கு எனக்கு பைசல் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி அப்போ கோயம்புத்தூரில் எனது நண்பர்கள் கோவை கார்த்தி, அப்புறம் செந்திலண்ணே, திருப்பூர் ராஜா, அப்புறம் ஒரு வக்கீல் வக்கீல் மனோஜ் MK அவர் எல்லாரையும் வச்சு கோயம்புத்தூரில் பேசின விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும், இப்போ உள்ள ஆளுகளுக்கு தெரியாது. அப்போ 7 லட்ச ரூபா நான் தர்றேன்னு சொல்லி இவருக்கு நான் கமிட்மெண்ட் கொடுத்தேன். 7 லட்ச ரூபா உனக்கு நான் செட்டில் பண்ணிடுறேன், நீ வந்து இடத்த காலி பண்ணிடு, நான் என் குடும்பத்தோடு போயிடுறேன், அது வரைக்கும் உனக்கு அப்பப்போ செலவுக்கு தர்றேப்பா அப்படின்னு சொல்லி தான் இவ கூட நான் வந்து அதுக்கப்புறம் லைஃப்பை கண்டினியூ பண்ணினேன். ஆனால் எங்கே இந்த 7 லட்ச ரூபாயை நான் கொடுக்காமல் போயிடுவேணுங்கிற ஒரு பயத்துலையும் என் மேலே உள்ள ஒரு நம்பிக்கை இல்லாத தனத்துலையும் என்னையை கூட்டு போய் நான் அந்த விஷயத்தை 2வதாக சொல்கிறேன். அதுக்கு சில விஷயங்களை சொல்லிடுறேன். என்னையை வந்து ஒரு நல்ல போதையில் இருக்கும்போது, இப்போ நாங்கள் 2 பேரும் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம்னா என்ன ஆகும், ஒரு நாளைக்கு வந்து ஒரு அதிகமாக நான் சரக்கு அடிச்சிட்டேன்னா மட்டையாயிருவேன். நானே வேணான்னு சொல்லாமல் ஒரு நாள் என்ன பண்ணால் வலுவாக எனக்கு ஊற்றி விட்டதில் நான் ரொம்ப குடித்ததில் நான் மட்டையாயிட்டேன். மட்டையாகும்போது என்ன நிலைமையில் இருந்தேங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அரை நிர்வாணமா முழு நிர்வாணமா இல்லை எப்படி கிடந்தேங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஏன்னா நான் கொஞ்சம் குடித்தாலே வந்து சுயநினைவை இழந்துருவேன். எனக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு வீக் பாயிண்ட் என்னென்னா, ஆல்கஹால் வந்து எனக்கு ஒத்துக்கிறாரு. சரக்கு அடித்தேன்னாலே டக்குன்னு என்னாகும், ஒரு மாதிரி வந்து அப்படியே ஒரு கேராகி போய் எங்கே இருக்கிறோம்னுங்கிறதே மறந்துடுவேன். அப்போ திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இவன் என்னுடைய ஆடைகளை வந்து விளக்குற மாதிரி எனக்கு வந்து ஃபீலிங் ஆச்சு. என்னடா அது நம்ம படுத்துருக்குறோம், ஏதோ நம்ம மேலே ஊறுற மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது நான் அப்படி முழிச்சு பார்க்குறேன். ஒன்றுமில்ல சும்மா படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லி இவ சொல்கிறான். சரி தூங்கு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே யதார்த்தமாக அப்படியே தூங்குற மாதிரி அப்படியே கிடக்கிறேன். பார்த்தா எனது கெண்டைக்காலுக்கு கீழே இருந்த என்னுடைய கைலி கொஞ்சம், அப்போலாம் கைலி தான் கட்டுவேன் அடிக்கடி, வேஷ்டி கூட கட்ட மாட்டேன், ட்ராயர் போட மாட்டேன், ஜட்டி போட மாட்டேன், அது வேறு விஷயம். ஆனால் கைலி கட்டியிருப்பேன்.
கைலி தான் அடிக்கடி கட்டுவேன். உங்களுக்கே தெரியும், பல வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. இந்த கட்டெரும்பு சேனல் வீடியோவில் கூட கைலியோடு தான் இருப்பேன், உங்களுக்கே தெரியும். அதனால் கைலி கட்டிட்டு படுத்துருந்தப்போ அந்த கைலி வந்து கெண்டைக்காலுக்கு மேலே அப்படியே நகண்டு மேலே ஏறுது. கணுக்கால்லேருந்து கெண்டைக்காலுக்கு வருது, கெண்டைக்கால்லேருந்து முட்டுக்காலுக்கு வருது. அப்போ திடீர்னு பார்த்தா சில்லுன்னு காற்று உள்ளுக்குள்ளே வந்து எனக்கு அப்படியே அடிக்கிற மாதிரி ஒரு இது தோணுது. இப்போ உள்ளாட இல்லைன்னா என்ன ஆகும், ஒரு ஃபேனுங்கன்னு ஓடும்போது என்ன தான் போதையில் இருந்தாலும் சுயநினைவு கொஞ்சமாவது இருக்கும்ல. 99% போதை இருந்தாலும் 1%ஆவது நம்மளுக்கு உணர்வுகள் இருக்கும். அப்படிங்கும்போது எனது உள்பகுதிகள் முழுவதும், அதாவது எனது தொடை இடுக்குகள், அப்புறம் வந்து முட்டுக்காலுக்கு மேலே உள்ள பகுதிகள், ஓப்பனாக சொல்லப்போனால் வயிற்றுக்கு கீழே தொடைக்கு மேலே அந்த பகுதியில் வந்து காற்று ஏசி இந்த காற்று அடிக்குது, ஒரு கூலிங் காற்று அடிக்குது, ஃபேன் காற்று அடிக்குது, என் வேட்டி பறக்குது கைலி. அப்போ என்னடா அது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நான் அப்படியே எடுத்து விட்றேன் கீழே. அப்போ அப்படின்னு யதார்த்தமாக முழிக்கிறேன். முழிச்சு பார்க்கும்போது பார்த்தா இவ கையில் செல்ஃபோன் இருக்குது. அப்போ தான் எனக்கு டவுட் வந்துச்சு, இதில் ஏதோ நடந்திருக்கு, சம்திங் ராங்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான், என்ன இருப்ப நீ அதில் இருக்குது செல்லில், என்ன நீ எடுத்த அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமாக கேட்குறேன். ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி மழுப்புறேன். ஆனால் நான் அப்போ விட்டுட்டேன். சரி நைட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவள் செல்ஃபோனை எடுக்கிறேங்க. இது வந்து நடந்தது, உண்மையிலே நடந்த விஷயம். இதில் உருட்டோ இல்லை என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேர், பித்தலாட்டமோ எதுவும் கிடையாது, நடந்த உண்மை. அப்படியே நான் உன்னை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ நைட் நேரம் என்ன பண்ணுறேன், இவன் தூங்கினதுக்கப்புறம் இவன் செல்ஃபோனை எடுத்து பார்க்குறேன். உள்ளுக்குள்ளே எனது புகைப்படங்கள் 40, அது போய் எனது வீடியோக்கள் 16. எல்லாத்தையும் நீ விதவிதமாக இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு கிளிக் பண்ணியிருக்கா. ஏகப்பட்ட ஃபோட்டோக்கள் உள்ளுக்குள்ளே பார்த்தா நான் இங்கிட்டு குப்புறப்படுத்திருக்கேன், என்னுடைய பெடெக்ஸ் தெரியுது, ஃப்ரெண்டில் படுத்திருக்கேன், காற்றுல விலகின எனது மானம் தெரியுது. ஆக எல்லா பக்கமும் என்னை வந்து அங்கங்கமாக அணுவாக எடுத்து 42 புகைப்படங்கள், 16 வீடியோக்கள். எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு? பார்த்தோன்னே அதிர்ச்சியில் நான் அப்படியே ஆடி போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் அங்கே வா, எதுக்கு இந்த வேலை, 7 லட்ச ரூபா நான் தான் உனக்கு தர்றேன்னு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன்ல, அதுக்கப்புறம் எதுக்கு இதெல்லாம் எடுத்த அப்படின்னு சொல்லி சப்புன்னு அந்த இடத்துல கண்ணத்தை காட்டி ஒரு அறை விட்டேன். அடித்த அடியில் அவளுக்கு அப்படியே மூளையெல்லாம் கலங்கி போச்சு. இல்லைச்சிக்கா, இனிமேல் நான் பண்ண மாட்டேன், நீ பணம் கொடுக்காமல் எதுவும் ஓடி போயிடுவோ, உன்னை நம்ப முடியாதுங்கிறதுக்காகத்தான் இந்த படங்களெல்லாம், நிர்வாண படங்களெல்லாம் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னான். சி, கேவலமான இந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இதை நீ படம் வேறு எடுத்து வச்சு நீ பிளாக்மெயில் பண்ணுவியா? ஒழுங்காக இதை பூரா அழி, இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி நான் சொன்ன உடனே என் முன்னால் தான் கண்ணு முன்னால் அழிக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டான். ஆனால் அழிச்சா, அந்த இடத்துல அழிச்சா. ஆனால் இதை பூரா எங்கே அனுப்பணுமோ அங்கே பூராத்தையும் பாஸ் பண்ணிட்டான். யார், அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இடத்துக்கு இவளுக்கு நம்பிக்கையான ஒரு ஆளுகிட்ட எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டான். பாஸ் பண்ணிவிட்டு நடந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கு எங்கள் வாழ்க்கை. 1 வருஷம் ஓடிச்சு, 1.5 வருஷம் ஓடிச்சு, 2 வருஷம். இப்போ சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் நான் இப்போ நீங்கள் கேட்குறீங்களே, இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். அடிக்கடி கேட்குறீங்களே, எதுக்கு மாமா இவளை விட்டு போக மாட்டேங்கிற, சம்பாரித்த காசை பூரா இவளுக்கே கொடுக்குற, இப்போ இவளுக்கு என்ன, இவெல்லாம் ஒரு ஆளா, இவளுக்கு பார்த்து ஒரு 10ஓ 20க்கோ ஒரு இடத்தையோ நிலத்தையோ வாங்கி கொடுத்துட்டு ஒரு 10-15 ரூபாவில் மொத்தத்துக்கு வீடை கட்டி கொடுத்துட்டு ஒதுங்கி போய் உன் குடும்பத்தை பார்க்காம எதுக்கே அப்படி சல்லித்தனமாக இவ கூட சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நீ நார கேள்வி கேட்குறீங்களே, அதுக்கு பின்னணின்னு உள்ளதை சொல்கிறேன். இப்போ சமீபமாக நாங்கள் ஒரு கோயிலுக்கு போன ஞாபகம் இருக்கா? எந்த கோயில்? தூண்டில் கருப்பு கோவில்னு ஒரு கோவில் ஞாபகம் இருக்கா? அங்கே வச்சு என்கிட்ட என்ன சத்தியம் வாங்கியிருக்கா தெரியுமா? எனக்கு குறைஞ்சபட்சம் 50 லட்சம் ரூபாயில் வீடு, இதை வாங்கி கொடுத்துட்டு தான் நீ என்னை விட்டு விலகணும். விலகாமல் நீ போய் உன் குடும்பத்தோடு சேர்ந்தனா நீ ரத்தவாந்தி எடுப்ப. உன் குடும்பம் நான் சொல்லவே வேணாம். ஏற்கனவே எங்கள் அம்மா பிடாரியம்மன் கோவிலில் போய் மண்ணவாரி தூத்துனது இதெல்லாம் உனக்கு தெரியும். என்னென்ன நடந்துச்சுன்னு உன் குடும்பத்தில் இழப்புகள், அது திரும்பி வரணுமா? வர வேணான்னு நினச்சேன்னா எனக்கு நான் சொல்கிற ரேட்டுக்கு, நான் சொல்கிற ஊரில், நான் சொல்கிற இடத்துல வீடை வாங்கி கொடு. இல்லையா, உன்னுடைய அந்தரங்க புகைப்படங்கள் ஏகப்பட்டது, நான் எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுத்து சேஃப்டி பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணேன்னு வைவேன். டாப் ஆஃப் த வைரல் ஆஃப் த சிட்டி நீ தான். உன்னை எந்த இதுவும் தடுக்க முடியாது. உன் மான மரியாதைலாம் காற்றுல பறக்கும். உன்னை நான் நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லி என் கூடவே இருந்துக்கிட்டு என் சோத்தவே தின்னுக்கிட்டு எனக்கே துரோகம் பண்ணியிருக்கா. அந்த படங்கள் எதுவும் அழிபடலை, எதையும் டெலீட் பண்ணலை, எல்லாம் இருக்குது. இது போக சத்தியம் வேறு வாங்கியிருக்கிறா, இது போக பால் மேலே வேறு சத்தியம் வாங்கியிருக்கிறா. இது போக நாங்கள் எப்பப்போ பிள்ளையார்பட்டி போவோமோ, கணக்கம்பட்டி போவோமோ, எங்கெங்கே கோயிலுக்கு போகிறோமோ அங்கே அந்தந்த கோவிலில் வீடியோ எடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் சத்திய பிரமாணம் என்கிட்ட வாங்கியிருக்கா.
அதனால தான் இவளை விட்டு நான் இன்னும் விலக முடியாமல் இவ பின்னாலேயே நான் சுற்றுறேன். எனக்கு மான மரியாதை கூட முக்கியம் இல்லை, ஆனால் சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட வேணாம். இந்த சத்தியம் பண்ணிட்டா இதனால் எனக்கு பாதிப்பானா பரவாயில்ல, நான் எப்படி போனால் என்ன, எனக்கு ரத்த வாந்தி வந்தால் என்ன, பித்த வாந்தி வந்தால் என்ன, மற்ற வாந்தி வந்தால் எனக்கு என்ன, ஆனால் என் குடும்பம் நல்லா இருக்கணும். என் குடும்பத்துக்காகத்தான் நான் இப்போயும் இவ கூட இருக்கேன். என் குடும்பம் தான். நேற்று கூட பாருங்கள், ஒன்றுமே இல்லைங்க, வெறும் 1000 ரூபா என் பொண்டாட்டியை கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு நீ கோரிப்பாளையம் பள்ளியாசலுக்கு வந்தே தீரணும். உன் பொண்டாட்டிங்கிறது உனக்கு 2வது ஆப்ஷன் தான். முதல் ஆப்ஷன் நான் தான். யார்? அவளாம். என்னையை கூப்பிட்டு நான் வந்து ஏதோ ஒரு இதில் வந்து ஹெச்பி அடித்து நான் பயந்து போய் 2 நாளாக படுத்த படுக்கையாக கிடக்கிறேன். என்னையை பார்க்குறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. என்னையை வந்து கோரிப்பாளையம் பள்ளியாசலை கூப்பிட்டு போய் மந்திரிச்சு ஒரு தாயத்து போகிறதுக்கு வக்கு இல்லை. ஓன் பொண்டாட்டிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறியா? நீ போனேன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த மீடியாவே அலற விடுவேன், பரபரப்பாக்கி விட்டுருவேன். உன்னுடைய ஃபோட்டோக்களை ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணுவேன். உன் சத்தியம் உன்னை சும்மா விடாது அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டி என் குடும்பத்துக்கு எதுவும் செய்ய விடாமல் என்னை அப்படி அடிபணிங்க வச்சுருக்கா. இது தாங்க உண்மை. இதுக்கு மேலே நான் என்ன நடவடிக்கை எடுக்க? நீங்களே சொல்லுங்கள். நீங்கள்லாம் சொல்கிறீங்களே, எதுக்கு மாமா கட்டப்பை கருப்பிக்கு எல்லாத்தையும் சம்பாரித்து அங்கேயே கொடுக்குற? உன் பேரனை பாரு மாமா, உன் பிள்ளைக்கு ஒரு மெடிக்கல் ஷாப்பை வச்சு கொடு, ஏதாவது ஒரு செல்ஃபோன் கடையை வச்சு கொடு. அவன் கல்யாணத்துக்காக போய் பாடுபடுனா என் மைண்டை வேலை பார்க்க விட்டாதானே நான் போய் பார்க்குறதுக்கு. எல்லா விஷயத்துலையும் என்னை கட்டி போட்டு வச்சுருந்தா, எல்லா விஷயத்துலையும் என்கிட்ட சத்தியம் வாங்கி வச்சுருந்தா, எல்லா நிர்வாண படத்தையும் நான் ரிலீஸ் பண்ணிடுறேன்னு சொன்னால் யாருக்குங்க பயம் வராது? ஏங்க முந்தி மாதிரி இருந்த சிக்கானா பரவாயில்லைங்க, வெக்கமான சூடு சொரணை எதுவுமே எனக்கு இல்லாமல் வாழ்ந்தேன் ஒரு காலம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எனக்குன்னு ரசிகர் கூட்டம், எனக்குன்னு என் பின்னால் இருக்கிற மக்கள், என் தங்கச்சிங்க, என் மாப்பிள்ளைங்க எல்லாரும் என்னை அந்த அலங்கோலத்தில் பார்த்தா என் நிலைமை என்ன ஆகும்? நான் அதுக்கப்புறம் உயிர் வாழ்வேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போவே நாண்டுக்கிட்டு தொங்கிடுவேன். அந்தளவுக்கு இவனால் நான் ரொம்ப அவமானப்பட்டு போய் அசிங்கப்பட்டு போய் ஏதோ கடமைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இவ கூட. இவளுக்கு நான், அதாவது எல்லாரும் ஆம்பளை ஆசைக்கு தான் பொம்பளையை தேடி போவாங்க. ஆனால் இந்த பொம்பளை என்ன தெரியுமா பண்ணுறா? என் கூட இருக்கிற சூர்யாங்கிறவ அவளோட தேவைகளுக்கு என்னை ஏற்காட்டு கூட்டு போகிறது, என்னை கொடைக்கானல் கூட்டு போகிறது, என் கூட ஊட்டிக்கு வந்து உல்லாசமாக இருக்கிறது, இல்லை எங்கேயாவது போய் சல்லாபம் கொண்டாடுறது. இவளுக்கு நான் அடிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னைய சங்கிலியில் கட்டி போட்டு வேறு ஒன்று அதை சொல்ல வாய் வரமாட்டேங்குது. அது பண்ணாத குறை தான். அந்த அளவுக்கு என்னை வந்து கொடூரமான முறையில் என்னுடைய எல்லாமே போகுது, அவ்வளோதான் சொல்ல முடியும். எல்லாமே போகுதுன்னா லூஸ் மோஷன் நினச்சிடாதீங்க. என் மான மரியாதை, என் கற்பு எல்லாமே பறி போகுது. யாருக்கிட்ட? என் கூட இருக்கா பார்த்தீங்களா, இவகிட்ட. எனக்கும் என் குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும், நல்லது செய்யணும்னு ஆசை தான். ஆனால் அவகிட்ட இருக்கிற ரெக்கார்டுகளையும் அவளுக்கு பண்ண சத்தியத்தையும் காப்பாற்றி கொடுத்துட்டு கேவலம் ஒரு 50 லட்ச ரூபா வீட்டுக்காக என் மானத்தை இழக்க நான் தயாராக இல்லை. செய்ய வேண்டிய கடமைகள் முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதையும் முடிச்சுட்டு என் குடும்பத்துக்கிட்ட நான் போய் அப்படியே சிறகடித்த பறகையாக போய் என் குடும்பத்தோடு சேர்ந்துருவேன். என் குடும்பம் ஒரு தகப்பன் இல்லாத ஒரு, எப்படி சொல்கிறது, தகப்பை இருந்து நான் பணத்துக்கு சம்மந்தேன். ஒரு தகப்பை இல்லாத குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஒரு குடும்ப தலைமை இல்லாத குடும்பமாக என் பொண்டாட்டி தான் என் குடும்பத்தை தாங்கி தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கா. என் வர்க்கத்தையும் என் வாரிசையும் என் பரம்பரையவும் தூக்கி சுமக்கிற ஒரு பத்தினியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அவளுக்காக இல்லாட்டினாலும் என் பேரனுக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் கூடிய விரைவில் போய் என் குடும்பத்தோடு நான் சேரத்தான் போகிறேன். ஒரு 1000 ரூபா காசை கூட சுதந்திரமாக செலவழிக்க முடியாத இடத்துல நான் இருக்கேன். எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? என் பேர் முக்கோண பால்குவா கேட்டு இன்றைக்கி நடந்த சம்பவம், இப்போ நடந்ததை சொல்கிறேங்க. இந்த ரகசியத்தை இப்போ நான் உடச்சி விட்றேன், இதையும் கேட்டுக்கங்க. என் பப்புவை விட்டுட்டு அங்கே பங்குனி உத்திரம் தேரோட்டம், அந்த பக்கம் பார்த்தா டிராஃபிக் ஓவராக இருக்குது. நான் என்ன நினச்சிட்டு வந்தேன், சரி பப்புவை விட்டுட்டு வந்தால் நம்ம போய் அவனுக்கு வந்து அந்த தங்கமயில் ஜுவல்லர் பக்கத்தில் ஒரு சேட்டு கடை இருக்குது, அவர் கடையில் தான் வந்து அந்த முக்கோண பால்கோவாவும் பாலல்வாவும் நல்லாயிருக்கும். சரி போய் வாங்கிட்டு போய் அவனை நேற்றுலேருந்து என்னை பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். என்னால் போக முடியல. இந்த சுமிக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட பேடிஎம் பண்ணிவிட்டு அச்சு பேரில் பண்ணிவிட்டு இதில் போய் நீ வந்து பார்த்துக்க. அதுவும் 1400 ரூபா பில்லாம், 1000 ரூபா தான் கொடுத்தேன். அதில் கூட பாருங்கள் 400 ரூபாயை வந்து கொடுக்கல. சரி ஒரு நல்ல ஒரு பால்கோவா, ஏதாவது அல்வா, இல்லை ஏதாவது பால் அல்வா, நேற்று செவரெட்டி மீன் வாங்கிட்டுருவான்னு கேட்டால் கூட வேணான்ட்டாங்க, கறி மீன் வேணான்ட்டாங்க. சரி பேரனுக்காக வாங்கி கொடுக்கலாம்டா, அதெல்லாம் நீ தனியாக போகக்கூடாது, உன் பப்புவையும் கூட்டிகிட்டு போ, அப்போ தான் நான் வந்து இதை வெயிலில் அவ்வளோ தூரம் கூட்டு போக மாட்டேன்னு சொல்லி இதையும் கூட்டிகிட்டு போன்னு சொல்லி ஒரு பால்கோவா பேரனுக்கு வாங்கி கொடுக்க விட மாட்டேங்கிறா. ஒரு பிரேஸ்லெட் செயினுக்கு காலையில் அவ்வளோ ஓரியாட்டம். அவனுக்கு வந்து ஒரு ஜூன் மாதம் பர்த்டே வருதுப்பா, ஒரு கை செயின் வாங்கி போடுறப்பா அப்படின்றதுக்கு அது விட மாட்டேங்கிறா.
நான் வந்து என்னமோல சொன்னேன், அதை கூட மறந்துட்டேன் நான். ஆக என் குடும்பத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு என்னாலேயே முடியலை. இதெல்லாம் வந்து கொஞ்ச காலம்தான். இந்த கூத்தியா வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். நல்ல வாழ்க்கை வாழ போகிற நாள் கூடிய விரைவில் வந்துக்கிட்டே இருக்குது. யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. யாரும் என்கிட்ட வந்துக்கிட்டு மாமா எதுக்கு சம்பாதிக்கிற காசை பூரா அவகிட்டே கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்காதீங்க. நான் கொடுக்குறேன்னா அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கும். பின்னால் பின்விளைவுகளை யோசித்து தான் நான் என் குடும்பத்தோட இதை நினச்சி தான் என் மானத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காகவும் என் குடும்பத்தில் இன்னமும் ஒரு இழப்புகள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ கூட இன்னும் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்னைய நீங்கள் மதிங்க. நான் ஒரு விஷயத்தில் போகிறேன்னா அதில் ஒரு நல்லது இருக்கும், சரியா? இப்போ நான் ஒரு கெட்ட இடத்துல இருக்கலாம், ஆனால் நல்ல இடத்துக்கு போகிற நாள் கூடிய விரைவில் வந்தே தீரும். யாரும் வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. கூடிய விரைவில் எல்லாத்தையும் அந்த அம்மனை வீடியோக்களெல்லாம் அழிச்சிட்டு சத்தியத்துக்கெல்லாம் வந்து கட்டுப்பட்டு ஒரு வீடை வாங்கி கொடுத்துட்டு என் குடும்பமாக வாழ போகிற நாள் கூடிய விரைவில் வரும். நன்றி.